எனக்கு தேர்தல்ல நின்னா சீட்டு கிடைக்குமா? கிடைச்சா நான் ஜெயிப்பேனா? ஒருத்தரோட ஜாதகத்தில் அரசியலுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும், பதவிங்கிற அமைப்பு இருக்கும். இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கிற விஷயந்தான். ஆனால் சீட்டு கிடைக்குமா, ஜெயிப்பனா அப்படிங்கிறதுல தீர்க்கமாக சொல்ல முடியாது உங்கள் ஜாதகத்தை மட்டுமே பார்த்து. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா நாம் மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. நம்ம ஜாதகத்தில் இருந்தால் போதும் நடக்கும். உதாரணத்துக்கு காம்படிஷன் இல்லாத ஒரு விஷயங்கள்னு இருக்குது, அன்லிமிட்டடாக கிடைக்கக்கூடியதுன்னு இருக்குது. எனக்கு வீடு கிடைக்குமா, மனம் கிடைக்குமா, நான் படிக்க முடியுமா, நான் பட்டம் வாங்குவேனா, கல்யாணம் ஆகுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள். வீடு, மனம், வாகன வசதி, வாய்ப்பு, சுகம், சௌகரியம், கல்யாணம், புத்திர பாக்கியம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இதுக்கெல்லாம் காம்படிஷன் கிடையாது, போட்டி கிடையாது. அப்போது உங்கள் ஜாதகத்தில் 2ல் 1 இருந்தால் போதும். ஒன்று, இந்த 12 கட்டம் 9 கிரகத்தோட அமைப்பு, அதில் இந்த அமைப்பு என்ன அதுக்கான அமைப்பு இருக்குமே ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லாட்டி விசேஷ விதி அமைப்புன்னு சொல்லக்கூடிய யோகங்கள் இருக்கணும். யோகங்கள்லாம் என்னென்னா, சில கிரகங்களுடைய சேர்க்கை, பெரும்பாலும் சேர்க்கையினால தான் யோகம் வரும். அல்லது 2-3 பலங்கள் சேர்ந்தது, திக்பலமும் ஆட்சி பலமும் சேர்ந்த மாதிரி இருந்ததுன்னா அது ராஜயோகமாக இருக்கும். இந்த மாதிரி யோகங்கள்லாம் இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது அந்த மாதிரியான யோகத்தை எல்லாமே என்ன சொல்லுவோன்னா விசேஷமான அது அமைப்புன்னு சொல்கிறது. அதுதான் யோகா அமைப்பு. அப்போ ஒன்று யோகம் இருக்கணும், இல்லைன்னா ரெகுலராக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கணும். 12 கட்டத்தில் நம்ம எதை பற்றி பார்க்குறோமோ அதுக்கான அமைப்பு இருக்கணும், அல்லது சிறப்பான யோகங்கள் இருக்கணும். இது ரெண்டும், இதுக்கு 2ல் 1 இருந்தால் கூட கிடைக்கும். அப்போ 2ல் ஏதாவது முக்கியமானதானாக்கா அமைப்பு தாங்க முக்கியம். அமைப்பு இருந்ததுன்னா நீண்ட காலம் இருக்கலாம், அமைப்பு இல்லைன்னா சொற்ப காலத்தில் போயிடலாம், அல்ல குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு சினிமாவில் நடிக்க வந்தவங்களாம் இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் ஒருத்தர் மட்டும்தானே வாழ்நாள் முழுக்க நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நடுவில் கொடிகட்டி பிறந்தவங்கெல்லாம் ராமராஜன், கவுண்டமணி, செந்தில் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க இல்லையா, மோகன், இந்த மாதிரி எவ்வளோ ஹீரோஸ்லாம் காணாமல் போயிருக்கான். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களாம் யோகத்தின் அடிப்படையில் வருவாங்க, அதெல்லாம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். அமைப்பில் இருந்ததுன்னா ஒரு வாட்டி கிடச்சது கடைசி வரைக்கும் நீடிச்சு நிலைக்கும். யோகத்தில் கிடச்சதெல்லாம் அது சீக்கிரம் போயிடும். இது இப்போ சினிமாவில் சொன்னோன்னா இதே மாதிரி அரசியலும் சொல்லலாம். நடிகர் ராமராஜனுங்கிறவர் எம்பி ஆனார். வாஜ்பாய் அரசாங்கத்தை ஜெயலலிதா அம்மா கலைச்சி விட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா இவருக்கும் பதவி போயிடுச்சு, எம்பி பதவி போயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஒரு சொற்ப காலம்தான் அவர் இருந்தார் அந்த பதவியில். 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்போ அவருக்கு என்ன, யோகத்தில் வந்தவங்களுக்குலாம் அப்போ ஆயில் தான். எது யோகத்தில் கிடைச்சாலும் அதுதான் சொல்லுவாங்க. நம்மளை சாதாரணமாக உழைச்சி சம்பாரிச்சா அது நிற்கும் நிலைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதிர்ஷ்டத்தில் கிடைக்கிறதுலாம் நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆக அதிர்ஷ்டத்துக்கு ஆசைப்படக்கூடாது எப்பவுமே. ஆனால் ஜோசியக்காரங்க உங்களோட பலவீனத்தை பயன்படுத்தி யோகத்தை மட்டுமே ரீல் விடுவாங்க. ரீல் விடுவாங்கன்னா என்ன அர்த்தம், ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலாம் ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாசிட்டிவாக சொல்லிட்டாங்க யோகம் இருக்குதுன்னு நீங்களும் கற்பனையிலே வாழ்க்கையை ஓட்டலாம். அப்படியே ஒரு நம்பிக்கையில் வாழ்க்கை ஓடிடும், அது ஒரு வகையில் நல்லது தான் வச்சுக்கோங்க. ஆனால் அமைப்பில் இருந்தால் அது நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். கெட்டதாக இருந்தாலும் அந்த அமைப்பு வரும்போது கண்டிப்பாக அதுக்கான பாதிப்பும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். இது வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும். என்ன கேட்டால் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். வீடு, மன, வாகனம், வசதி, வாய்ப்பு, ஆயுள், அப்புறம் வேறு என்ன இருக்குது, கல்யாணம், புத்திர பாக்கியம், வேலை, பதவி, இதெல்லாம் அமைப்பில் இருந்ததுன்னா அதெல்லாம் போட்டிலாம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் தானாக நடக்குங்க. ஆனால் போட்டியில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு ஒரு விதி அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2026 மே மாதம் எலெக்ஷனு, ஏப்ரலில் எலெக்ஷன் நடக்குது, மே ரிசல்ட் வருது. அப்போது இதில் ஜெயிக்கலாமா அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குதுன்னு எவனோ எப்போ சொல்லியிருப்பான். உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு ராஜயோகம் இருக்குதுங்க, நீங்கள் நிற்கலான்னா நீங்கள் இப்போ நிற்கலான்னு வந்திருக்கீங்க. அப்போது எலெக்ஷனில் நிற்கலான்னு இருக்கும்போது
நமக்கு நல்ல தசாபுத்தி வரும்போதெல்லாம் நமக்கு எலெக்ஷன் வராது. நமக்கு கிரக பலம், கோச்சார பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சிலாம் சாதகமாக இருக்கும்போதெல்லாம் எலெக்ஷன் வராது. எலெக்ஷன் வரும்போது தான் வரும். அந்த நேரம் நமக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி மேட்ச் ஆகாததுனால தான் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, 5 வருஷம் வெளியே இருக்கிறாங்க. மாறி மாறி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? போன வாட்டி ஜெயித்தவங்க இந்த வாட்டி ஜெயிக்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு ராஜயோகம் தான் இருக்குது, அமைப்பு தான் இருக்குன்னா என்னத்துக்கு அதனால அவங்களால கண்டினியூ பண்ண முடியல? கண்டினியூ பண்ணுறவங்க பாருங்கள், 30 வருஷமாக இருக்குது. மோடிலாம் என்ன ஆகுது? தோல்வியே ஒன்றும் பார்க்கல அவர். மோடி தோல்வியே பார்க்காம அவர் ஓட்டிகிட்டே இருக்கார். மம்தா பானர்ஜி ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் 2 முறை, 3 முறை, 5 முறை, 4 முறைன்னு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கண்டினியூ அமைப்பு இருந்ததுன்னா நிலைச்சி நிற்கும். என்றைக்குமே அவங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். யோகம் இருந்ததுன்னா அதுக்கான தசாபுத்தி இருக்கும்போது மட்டும்தான் வரும். யோகங்கிறது தசாபுத்தினால அதுக்கான காலகட்டத்தில் மட்டும்தான் நடக்கும். அதுக்கப்புறமா அது திரும்பி போயிடும், பிடிங்கிடுவாங்க, அன்பு அர்த்தமாக இருக்கும். இது ஒரு அமைப்பு. இன்னொன்று போட்டி இருக்கும். எனக்கு இந்த அரசியலில் நின்று சீட்டு கிடச்சி அதில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகணும்னு எனக்கு விதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு விதி இருக்குது. சரி, அது எவ்வளோ இருக்குது? 45% இருக்குதுன்னு வச்சுங்களேன். நான் உடனே ஆயிடுவேனா? அப்படின்னா என் கட்சியில் நான் ஒரு ஆள் தான் நான் வேட்புமனு தாக்கல் செய்வேனா, கேட்பேனா, நாமினேஷன் போடுவேன்னா நான் எவ்வளோ பேர் கேட்க போகிறாங்க. அதே போல் தேர்தலில் நிற்க போகிறது 4 இன்றைக்கி தேதிக்கு 4-3 போட்டி நடக்க போகுது. 4 பேரை நிற்க போகிறோம். 4 பேர் ஜாதகம் எத்தாந்து என்கிட்ட கொடுத்து காமிச்சு கேட்க போகிறாங்க? கேட்க போகிறது இல்லை. இந்த 4 பேர்தில் யாருக்கு பலமாக இருக்குதோ அதுதான் வரப்போகுது. கரெக்ட் தானே? பெரிய கட்சியாக இருந்தால் சில இடத்துல சின்ன கட்சியில் கூட சுயேட்சை கூட வந்துடுவாங்க. சில நேரத்தில் வந்திருக்கிறாங்க முன்னாடிலாம் சுயேட்சை கூட சில நேரத்தில். ஆனால் இப்போல்லாம் சுயேட்சையெல்லாம் அவ்வளோவா நிற்கிறதே இல்லை, வர்றதும் கிடையாதுன்னு ஆயிடுச்சு. அப்போ 15% ஓட்டு வச்சுக்கிறவங்க, 10% ஓட்டு இருக்கிறவங்களாம் இவங்களாம் வரப்போகிறாங்களான்னா வரப்போகிறது கிடையாது. அப்போ யார் வரப்போகிறாங்க? 35% ஓட்டு இருக்கிறவங்களுக்கு மேலே தான் போட்டியை. அதாவது தனித்து இல்லைனாலும் கூட்டணிக்குன்னு ஒரு 35% ஓட்டு இருந்ததுன்னா இந்த கட்சி அந்த கட்சி ஆனும்போது 2-3 போட்டியாக தான் ஆகிடுது. ஏன்னா 35%க்கு மேலே ஓட்டு வாங்க போகிறது 2 கட்சி தான், ஏடிஎம்கே டிஎம்கே, இவங்களுக்குள்ளே தான் போட்டியே. கரெக்டாக? அப்போது எதிராளி யார் நிற்கிறாங்க? அவங்களோட பலமும் அவங்களோட நேரமும் காலமும் நல்லா இருக்குதா? இவங்களோட பலமும் ஜாதக பலமும் இவங்களோட நேரமும் காலமும் நல்லா இருக்குதான்னு பார்த்தா அது 2 பேரில் யாருக்கு பலம் கூடி இருக்குதோ, அந்த நேரத்தில் யாருக்கு பலம் இருக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதனால் இந்த அரசியலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களாம் தனக்கு ஏதாவது கிடைக்குமானா காம்படிஷனான இந்த விஷயங்கள்லாம் எதிரணியோட ஜாதகத்தை பலத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். உங்கள் ஜாதகத்தை மட்டுமே பார்த்துட்டு கற்பனையில் மிதக்காதீங்க. அது அவ்வளோ நல்லதில்லை. இந்த காலத்துலலாம் சீட்டு வாங்குறதுக்கெலாம் பெரிய பெரிய செலவாகும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துங்க. சொத்து பத்து சேர்த்து வச்சுங்க. நன்றி, வணக்கம்.